ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 தான் கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 6 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வேக்கன்சி செக்ஷன் 2 வேக்கன்சி, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 0, ஓபிசி என்சிஎல் 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஜூனியர் ஆப்ரேட்டர் அதான் உங்களுக்கான பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஜூனியர் அட்டண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தா யாருக்குன்னா பிடபிள்யூ கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், பர்சன் அவங்களுக்கு இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அட்டண்டர் அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் 7% நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம். நம்ம சவுத் ரீஜனில் வரும் 7 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஜூனியர் ஆப்ரேட்டர். ஸோ ஜூனியர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிட்டவங்க அப்ளை பண்ணலாம், மற்றும் 2 இயருக்கு ஐடிஐ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான இதுனா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், அப்புறம் எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், ஃபிட்டர், மெக்கானிக்கம் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, ஒயர்மேன், மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூனியர் அட்டண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் செகண்டரி 12th பாஸ் பண்ணியிருந்தே போதுமானது அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கிரேட் 2ல். இதுக்கு நீங்கள் பார்த்தா கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது பார்த்தா நார்மல் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் 7% தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் ஆப்ரேட்டர் இருக்க பாருங்கள், ஜூனியர் ஆப்ரேட்டர் மற்றும் ஜூனியர் அட்டண்டன்ட் இந்த பதவிக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்க போது கம்ப்யூட்டர் ப்ரொஃபன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எப்படி இருக்க போது அதுக்கான சிலபஸ் என்ன அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மார்க் இருக்கும், எந்தமான சிலபஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்க போது, ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்க போது அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களை செலெக்ஷன் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3/2/2025 23/2/2023 நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸர்வீஸ்மேன் பார்த்தா ஃபீஸ் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு பார்த்தா எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தா எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக தமிழகத்துக்கு சென்னையில் அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள், நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.